முடிந்த முதல் கோலாகல திருமணம் எது என்று தெரியுமா? நாம் பல திருமணங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். மிகுந்த செல்வந்தர்கள், நாட்டின் உயர்ந்த பதவியில் இருக்கின்ற பிரதமர் அல்லது ஜனாதிபதி. இல்ல திருமணங்கள் உலகளவில் பேசப்படும் அளவிற்கு நடைபெறுவது இயல்பாகும். அவ்வாறு உலகம் முழுவதும் இருக்கும் அளவிற்கு முதலாக நடைபெற்ற திருமணத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஆம், நம் அன்னை மதுரை மீனாட்சி அம்மனின் திருமணம் தான் அது. துணித்தோலை ஆடையாகவும் பாம்புகளை அணிகலன்களாகவும் கொண்டு எப்போதும் காட்சியளிக்கும் சிவபெருமான் மனக்கோலத்தில் புது மாப்பிள்ளையாக சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்தார். அவருடன் மகாவிஷ்ணு, பிரம்மா மற்றும் 33 தேவர்களும் உடன் வந்தனர். அதனால் மதுரையே செம்மித்தது. இந்நிலையில் பாண்டிய நாட்டின் அரசியாக திகழ்ந்த மீனாட்சியின் திருமணத்திற்காக பாண்டிய நாடே திறந்து வந்தது. அத்துடன் நாட்டு மக்களும் அரச பிரதிநிதிகளும் வந்து குவிந்தனர். இவ்வாறாக மணமகன் மணமகள் தரப்பில் இருந்து சாரசாரையாக மக்கள் வந்ததால் மதுரை மாநகரமே துவங்கியது. இதையடுத்து தேவர்கள் மக்கள் முன்னிலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் மிக கோலாகலமாக பிரம்மாண்ட முறையில் உலகமே வியக்கும் அளவிற்கு நடைபெற்றது. இவ்வாறாக உலகளவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற முதல் திருமணம் மதுரை மீனாட்சி அம்மன் திருமணமும். மதுரை அரசி மீனாட்சிக்கு திருமணம் முடிந்ததும் தடபுடலாக விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நாட்டின் மகாராணிக்கு திருமணம் சுப்பாவாயும் வகை வகையாக சாதங்களும் பட்சணங்களும் காய்கறி கூட்டும் இனிப்புகளும் சுவைமிகு பானங்களும் பலரசங்களும் மலை போல் குவிந்திருந்தன. அதனால் எதை சாப்பிடுவது எதை விடுவது என்று தெரியாமல் மக்கள் பரிதவித்தனர். இன்னும் சிலர் தாங்கள் சாப்பிட்டது மட்டுமல்லாமல் அடுத்த ஓரிரு நாட்களுக்கு தேவையான உணவுகளையும் எடுத்து சென்றனர். இவ்வாறு லட்சம் கோடி பேர் சாப்பிட்டும் உணவுகள் கொஞ்சம் கூட குறையவில்லை. அதனால் சிவபெருமானை தேடும் செய்யும் விதமாக மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் உணவு சாப்பிடுவதற்கு சரியாக ஆள் இல்லை. என்று அன்னை மீனாட்சி சிறிது கர்வத்துடன் கேட்டார். அன்னை மீனாட்சி கேட்ப சிறிய கர்வத்தை போக்கும் விதமாக தனது திருமண நாளன்றே தனது திருவிளையாட்டை சிவபெருமான் தொடங்கினார். உடனடியாக 2 குண்டோதரர்களை அங்கு வரவழைத்த சிவபெருமான் அவர்களை அங்கிருக்கும் உணவுகளை அருந்திவிட்டு வரும்படி கூறினார். அதையடுத்து அவர்கள் 2 பேர் மட்டுமே அங்கிருந்த உணவு அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து மேலும் பசிக்கு உணவு எங்கே என்று கேட்டனர். அதை கண்ட அன்னை மீனாட்சிக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டதுடன் இது இறைவன் விளையாட்டை என்று எண்ணி தனது தவறுக்கு வருந்தினார். அதை எடுத்து சிவபெருமான் அங்கே தன் கையை வைத்து ஒரு நதியை உருவாக்கினார். சிவபெருமான் தன் கையை வைத்து உருவாக்கியதால் அந்த நதிக்கு பைகை என்ற பெயர் ஏற்பட்டது. குண்டோதர்களும் அந்த நதி நீரை குடித்து பசியும் தாகமும் தணிந்தன. எனவே வாழ்வில் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நமக்கு வீண் கர்ப்பம், பெருக்கு, ஆணவம் போன்றவைகள் எப்பொழுதும் ஏற்படவே கூடாது.